வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். இருசக்கர வாகனத்தில் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் செயின் பறிப்பு. காரைக்காலில் நீரில் மூழ்கிய விளை நிலங்கள், அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு. பொதுவெளியில் விளம்பர பதாகைகள் வைத்தால் கிரிமினல் நடவடிக்கை, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முதுநிலை மருத்துவ படிப்பில் மாணவர்களை சேர்க்க தனியார் மருத்துவக் கல்லூரி மறுப்பு, அரசு செயலர் எச்சரிக்கை. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள MD, MS மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கு புதுச்சேரி அரசின் சென்டெக் மூலம் கடந்த 26ஆம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி இடஒதுக்கீடு செய்தது. அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக 28 மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அதுபோல் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக 64 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இம்மாணவர்கள் நவம்பர் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை இடம் கிடைத்த கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டனர். அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்த 64 மாணவர்கள் சேர முற்பட்ட போது அந்த கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை சேர்க்க மறுத்துவிட்டது. எங்களுடைய கல்லூரி சிறுபான்மையினர் கல்லூரி என்பதால் 50% தர விருப்பம் இல்லை என வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும், எனவே இம்மாணவர்களை சேர்க்க முடியாது என அக்கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துவிட்டது. இதனால் கொந்தளிப்படைந்த மாணவர்கள் பெற்றோர் சங்கங்களுடன் சென்டெக் வளாகத்தில் திரண்டனர். அவர்களிடம் சென்டெக் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிறுபான்மை கல்லூரி வழக்கு தொடர்ந்துள்ளது உண்மைதான், ஆனால் மாணவர் சேர்க்கைக்கு எந்த இடைக்கால தடையும் இல்லை. இதனால்தான் சென்டெக் மூலமாக மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மாவிடம் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் நேரில் சென்று முறையிட்டனர். கவுன்சிலிங் விதிமுறைகளின்படி மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். மாணவர்களை சேர்க்காத மருத்துவக் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என அரசு செயலர் முத்தம்மா எச்சரிக்கை விடுத்தார். அதை ஏற்று மாணவர்கள் பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணியிடமிருந்து நகை பறிப்பு. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணிடமிருந்து நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கணவருடன் இருசக்கர வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்து கர்ப்பிணி சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கர்ப்பிணியின் நகையை பறித்து சென்றனர். திருடர்கள் நகை பறிக்கும் போது இருசக்கர வாகனத்தில் இருந்து கர்ப்பிணி பெண் தவறி விழுந்தார். இந்த காட்சிகள் CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நகையை பறித்து சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற ஆனந்துக்கு வரவேற்பு விழா மற்றும் மாற்றலாகி சென்ற நீதிபதி சந்திரசேகரனுக்கு பிரிவு உபசார விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணகுமார் வரவேற்றார். சங்க துணைத் தலைவி இந்துமதி புவனேஸ்வரர் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொருளாளர் ராஜபிரகாஷ், இணை செயலாளர் ராஜேஷ், மதன், செயற்குழு உறுப்பினர்கள் பிரமிளா, புவனேஸ்வரி, கண்ணதாசன் ஆகியோர் செய்திருந்தனர். நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். திருபுவனை அருகே இருசக்கர வாகனம் திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கொளத்தூரை சேர்ந்தவர் 34 வயதான வெங்கடேசன். இவர் புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்திருந்தார். அப்போது அவரது இருசக்கர வாகனம் மற்றும் 2 மொபைல் போன்கள் திருடு போனது. புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருபுவனை தொழிற்பேட்டை கொத்தபுரி நத்தம் சாலையில் உதவி ஆய்வாளர் குமரவேல் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை பிடித்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். அவர் புதுச்சேரி அரியூர் அடுத்த சிவராந்தகம் கிராமத்தை சேர்ந்த
ஆறுமுகம் மகன் 24 வயதான தேவன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இருசக்கர வாகனம் மற்றும் 2 மொபைல் போன்களை மதகடிப்பட்டில் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து தேவனை கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனம் மற்றும் மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பொதுவெளியில் விளம்பர பதாகைகள் வைத்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார். இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் புதுச்சேரிக்கு விடுத்துள்ள புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக நகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுவெளியில் வியாபார நோக்கத்துடன் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், விளம்பர பதாகைகள் போன்றவை வைப்பதை தவிர்க்க வேண்டும். அறிவிப்பை மீறி பேனர், விளம்பர பதாகைகள் வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதை மீறி வியாபார நோக்கத்துடன் வைக்கப்படும் பதாகைகள், அபாயகரமான விளம்பர பதாகைகள் போன்றவற்றால் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கிரிமினல் வழக்கு பதிய காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாஜே சரவணகுமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரைக்குளம் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. 10.62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் குடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைய உள்ளனர். 7 ரூபாய் செலுத்தி கேனில் 20 லிட்டர் குடிநீரை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 8000 லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு வழங்கும். குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் 100 பேருக்கு இலவச தண்ணீர் கேனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் ராமநாதன், தாமோதரன், கணபதி, சிவசங்கரன், முத்தாளு முரளி, பாலு, ரங்கநாதன், முரளி, முருகன், பூபாலன், ஹரி, குப்புசாமி, தனஞ்சயன், சுரேஷ், ஐயனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவினை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் நடைபெற்றது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்டத்தின் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட KR பாளையம், கூனிச்சம்பட்டு ரோடு, KDR சுதர்சன் மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிளை தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தேர்தல் அதிகாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமை தாங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் வேதாச்சலம், வில்லியனூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் இணை அதிகாரி SS ஆனந்தன், தொகுதியின் தேர்தல் அதிகாரி விஜயலட்சுமி, வீரராகவன், TSA கண்ணன், செல்வகுமார், KDR கலியபெருமாள், மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற கிளை தலைவர் தேர்தலில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரை சேர்ந்த உடற்கல்வி பயிற்சியாளர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் பிடிபட்ட உள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஆட்டோ டிரைவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றின் கீழ் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடந்த 25ஆம் தேதி முகத்தில் காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்.
பாகூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அந்த நபர் கடலூர் வண்டிப்பாளையம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த 38 வயதான தினகரன் உடற்கல்வி பயிற்சியாளர் என்பதும் இவர் காதல் தோல்வியால் மனமுடைந்து கடந்த 4 ஆண்டுகளாக சரிவர வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகி சுற்றி வந்துள்ளார். இதனிடையே பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான நிலையில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இதையடுத்து புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் கொலையாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். அதில் கடந்த 24ஆம் தேதி சோரியாங்குப்பம் சாராய கடையில் இருந்த தினகரன் 2 பேருடன் ஒரு ஆட்டோவில் ஏறி கடலூருக்கு சென்றது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் தினகரனுடன் ஆட்டோவில் சென்ற கடலூர் திருப்பாதிரி புலியூரை சேர்ந்த 38 வயதான அரவிந்த் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அந்த நபர் சம்பவத்தன்று சோரியாங்குப்பத்திற்கு தனியாக இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அங்கிருந்த சிலர் அவரை தாக்கியுள்ளனர். இதனால் அவர் திரும்பி சென்று தனது நண்பருடன் ஆட்டோவில் சோரியாங்குப்பத்திற்கு வந்து சாராய கடையில் மது குடித்துள்ளார். அப்போது அரவிந்திடம் தகராறு செய்த சிலர் அங்கு குடித்துக் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. இதில் அந்த கும்பல் இருவரையும் தாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தை அங்கு நின்றபடி தினகரன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். பின்னர் அரவிந்த் தனது நண்பருடன் கடலூருக்கு ஆட்டோவில் புறப்பட்டு சென்றார். அப்போது தினகரன் அந்த ஆட்டோவில் லிப்ட் கேட்டு ஏறி சென்றுள்ளார். சிறிது தூரம் சென்ற நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் தினகரனிடம் எங்களை தாக்கியவர்கள் யார் என்று சொல் என கேட்டுள்ளார். அதற்கு தினகரன் எனக்கு அவர்கள் யார் என்று தெரியாது என கூறியுள்ளார். நாங்கள் அடி வாங்குவதை வேடிக்கை பார்க்க தெரிந்த உனக்கு அவர்கள் யார் என்று எப்படி தெரியாமல் இருக்கும் என கேட்டு முகத்தில் கையால் பலமாக தாக்கியுள்ளார். அதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்த நிலையில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவர்கள் இருவரும் சாலையில் தேங்கிய மழை நீரை எடுத்து முகத்தை கழுவிவிட்டு மீண்டும் அதே ஆட்டோவில் ஏற்றி கொண்டு சென்று சோரியாங்குப்பம் மேம்பாலத்தின் கீழே வீசிவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்தது. அரவிந்த் காவல்துறையினர் வசம் சிக்கியுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள அவரது நண்பரான ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும். ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரி கடல் பகுதியில் அலையின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் நரம்பை, பனித்திட்டு, நல்லவாடு, மூர்த்தி புதுக்குப்பம், வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடற்கரையோர கிராமங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டு 60 அடி நீளத்திற்கு கடல் வெளியே வந்துள்ளது. மீனவர்கள் தங்களின் மீன்பிடி படகு உள்ளிட்டவற்றை பாதுகாப்பான பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் நரம்பை, பனித்திட்டு மீனவ கிராமங்களை நேரில் சென்று மீனவர்களை சந்தித்து பேசினார். இதில் நரம்பை மற்றும் பனித்திட்டு மீனவ பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கிராம பஞ்சாயத்தாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கடல் சீற்றத்தில் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாதது என்பதை சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் இடையே கூறினர். பின்னர் மோகன்தாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புயல் சின்னம் காரணமாக மீனவர்கள் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு முடங்கியுள்ளனர். மீனவர்களுக்கு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினார். காரைக்காலில் கனமழை, நீரில் மூழ்கிய 200 ஏக்கர் விளைநிலங்கள். அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து பெம்கல் புயலாக மாற உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. காரைக்காலை அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 ஏக்கர் விளை நிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது.
இந்த நிலையில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் கணேசனுடன் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக தலத்தெரு, ஆண்டூர், தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளை நிலங்களில் விவசாயிகளுடன் வயலில் இறங்கி அமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டதாகவும், இதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் கடந்த ஆண்டு இன்சூரன்ஸ் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்தனர். திண்டிவனம் நண்பர்கள் லைன்ஸ் சங்கம் மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நண்பர்கள் கல்பனா லியோ சங்கம் சார்பில் திண்டிவனம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் அன்னதான விழாவிற்கு அரிசி கொடுக்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் பிறந்த 3 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரத்தையும், கர்ப்பிணி தாய்மார்கள் 13 பேருக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ரமணன், நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் முரளி ஸ்ரீ, தலைமை செவிலியர் எமோலியன், நகர துணை செயலாளர் கௌதமன், முன்னாள் துணை செயலாளர் அசோகன், நகரமன்ற உறுப்பினர்கள் ரேணுகா பாஸ்கர், தில்லாஷ் பேகம், அப்சர், தீபா விக்னேஸ்வர சிங், மாவட்ட பிரதிநிதி ராஜாராம், கோபால், டாக்டர் அசோக், காமராஜ், ரகுபதி, வசந்த், ஹரிகிருஷ்ணன், ரகுபதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆமன்னன் உதயநிதி ஸ்டாலின், ஆமன்னன் உதயநிதி ஸ்டாலின், ஆமன்னன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அடுத்தது பேர் வச்சுக்கீங்களா? விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூரில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கொளஞ்சியப்பர் திருக்கோவிலில் விமான பாலலாய திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கவுஞ்சியப்பர் திருக்கோவில் விமான பாலாலய திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமை தாங்கினார். திருமுறை செப்பேடு கண்ட தர்மபுர ஆதீனம் 27வது ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலை வகித்தார். முன்னதாக அனுஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வஜனம், வாஸ்து சாந்தி, கலாகர்ஷனம், முதல் கால யாக வேள்வி, பூர்ணாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அனுஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாச வாச்சனம், 2ஆம் கால யாக வேள்வி நடத்தி பூர்ணாகுதி, மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பாலாலய ஸ்தாபனம், கடம் புறப்பாடு, கடாபிஷேகம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன், உதவி ஆணையர் சந்திரன், கவுஞ்சியப்பர் கோவில் ஆலய செயல் அலுவலர் பழனியம்மாள், ஊராட்சி மன்ற தலைவர் நீதிராஜன், ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நிறுவனர் அகர்சந்த், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சி.வே.கா. வெங்கடேசன், திமுக விருத்தாச்சலம் ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன், கனக கோவிந்தசாமி, வழக்கறிஞர் விஜயகுமார், ராயர், கனக சபா பிள்ளை, நகர்மன்ற உறுப்பினர் சிங்காரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்பதான்
அமைக்கப்பட்டிருக்கின்ற புள்ளினால் வருடங்கோடி புதுமண்ணால் 10 கோடி செல்லுமாம் ஞாலம் சிவ விஸ்வநாதன் துணைத் தலைவர்கள், இந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் டி நீதிராஜன். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தங்க மோதிரம் அணிவித்து குழந்தை மற்றும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். திண்டிவனம் நண்பர்கள் லயன் சங்கம் மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நண்பர்கள் கல்பனா லியோ சங்கம் சார்பில் திண்டிவனம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் அன்னதான விழாவிற்கு 25 கிலோ அரிசி மூட்டை மற்றும் 15 லிட்டர் எண்ணெய் டின் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. இதில் நண்பர்கள் லயன் சங்க தலைவர் ஆசிரியர் சக்திவேல், லியோ சங்க தலைவர் பத்மநாதன் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினர். மேலும் இதில் லயன் செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் காமராஜ், உறுப்பினர்கள் உதயகுமார், வீராசாமி, மைனர் மணிகண்டன், லியோ செயலாளர் கனகா மணிகண்டன், லியோ பொருளாளர் கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் அடுத்த நத்தமேடையில் உள்ள ரணபத்ரகாளி சித்தர் பீடம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இருசக்கர வாகனத்தில் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் செயின் பறிப்பு. காரைக்காலில் நீரில் மூழ்கிய விளை நிலங்கள், அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு. பொதுவெளியில் விளம்பர பதாகைகள் வைத்தால் கிரிமினல் நடவடிக்கை, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.